மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லூயிஸ் அமைப்பு எப்படி எழுதணும், அதை எழுதுறதுக்கு சில ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா பிள்ளைங்களா ஈஸியாக எழுதிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மைய அணுவை எழுதணும். எந்த மூலக்கூறு கொடுக்குறாங்களோ அந்த மூலக்கூறில் மைய அணு எதுன்னு கண்டுபிடிச்சி எழுதணும். மைய அணு கண்டுபிடிக்கிறது ஈஸி. மைய அணுங்கிறது ஒன்று தான் இருக்கும். அடுத்து மைய அணுவை சுற்றி மற்ற அணுக்களுடன் மற்ற அணுக்களை எழுதணும். மற்ற அணுக்களை எப்படி எழுதணும்னா பிணைப்புடன் எழுதணும். பிணைப்பு போட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், எந்த ஒரு மூலக்கூறு கொடுக்குறாங்களோ அந்த மூலக்கூறில் எது மைய அணுன்னு கண்டுபிடிச்சி அந்த மைய அணுவை ஃபஸ்ட்டு எழுதிடணும். மைய அணுனை எழுதின பிறகு அந்த மூலக்கூறில் இருக்க மற்ற அணுக்களை எழுதிட்டு அது பிணைப்பு போட்டுடணும். போட்டுட்டு அதில் எத்தனை அணு இருக்குதோ அந்த அணுக்களோட இணைதிறன் எலக்ட்ரான்கள் எல்லா அணுக்களோட இணைதிறன் எலக்ட்ரானையும் கூட்டிக்கணும். புரியுதா? அதுலேருந்து பிணைப்பு எத்தனை பிணைப்பு போட்டிருக்கோமோ, ஒரு பிணைப்புக்கு 2 எலக்ட்ரான். ஸோ எத்தனை பிணைப்பு போட்டிருக்கோமோ அத்தனை பிணைப்பு எலக்ட்ரான்களை கழிக்கணும். இதுதான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எண்ம விதியை பின்பற்றணும். இது நம்ம ஒன்று செய்யும்போது நமக்கு ஈஸியாக புரியும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிள்ளைங்களா. ஓகே, இப்போ நம்ம SO3க்கு பார்க்கலாம். SO4 2- பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் மட்டும்தான் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ மைய அணு என்னது? சல்ஃபர். இப்போ ரூல்ஸ் என்ன சொல்லுது? மைய அணுவை எழுதணும். அடுத்து மைய அணுவை சுற்றி மற்ற அணுக்களை பிணைப்பு போட்டு எழுதணும். மற்ற அணுக்கள் எத்தனை? 4 ஆக்சிஜன். பிணைப்பு போட்டு எழுதியாச்சு. எழுதின பிறகு இந்த எத்தனை அணு இருக்குது? 1 2 3 4 5 அணு இருக்குது. இப்போ இது எல்லாமே ஒரே தொகுதியில் தான் இருக்குது. சல்ஃபர் இங்கே பார்க்கலாம். சல்ஃபரோட இணைதிறன் எலக்ட்ரான் பார்த்தோன்னா 6. ஒரு ஆக்சிஜனுக்கும் இணைதிறன் எலக்ட்ரான்கிறது வெளிவட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரான் தான் இணைதிறன் எலக்ட்ரான்கள். அப்போ 4 ஆக்சிஜன் இருக்குது. 4 ஆக்சிஜனுக்கு 24, மொத்தம் 30 எலக்ட்ரான். ஸோ இப்படி தான் 30 எழுதியிருக்கேன். ஸோ இங்கே 2- கொடுத்துருக்காங்க. 2+ கொடுத்தாங்கன்னா 2 எலக்ட்ரானை கழிக்கணும். 2- கொடுத்தாங்கன்னா 2 எலக்ட்ரானை கூட்டிக்கணும். ஓகேவா? 2- கொடுத்தாங்கன்னா 2 எலக்ட்ரானை கூட்டிக்கணும். ஸோ மொத்தம் 32 எலக்ட்ரான் எழுதியாச்சு. கூடுதல் மைனஸ் பிணைப்பு எலக்ட்ரான்கள். இது ஒரு பிணைப்பு, இது ஒரு பிணைப்பு, இது ஒரு பிணைப்பு, இது ஒரு பிணைப்பு. 2 4 6 8. ஸோ 8. இது புரியறதா? ஃபஸ்ட்டு மைய அணுவை எழுதிடணும். மைய அணுவை சுற்றி மற்ற அணுக்களை எழுதிடணும். எழுதின பிறகு இதில் எத்தனை அணு இருக்கோ அத்தனை அணுக்களோட இணைதிறன் எலக்ட்ரானை கூட்டிக்கணும். இப்போ சல்ஃபரோட இணைதிறன் 6, ஆக்சிஜன் இணைதிறன் 4 ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜனுக்கு 6, 4 ஆக்சிஜனுக்கு 24. ஸோ 30. இங்கே 2- கொடுத்துக்கிறதுனால 2 எலக்ட்ரானை கூட்டிக்கணும். அப்போ மொத்தம் 32 எலக்ட்ரான். இதிலேருந்து பிணைப்பு எலக்ட்ரான்களை கழிக்கணும். பிணைப்பு எலக்ட்ரான் கூட ஒரு பிணைப்புக்கு 2 எலக்ட்ரான், 4 பிணைப்பு இருக்குது. அப்போ 8 எலக்ட்ரான். கழிச்சிங்கன்னா 24 எலக்ட்ரான். இந்த 24 எலக்ட்ரானை எண்ம விதியை பயன்படுத்தி நம்ம எழுதணும். எண்ம விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு அணுவை சுற்றி 8 எலக்ட்ரான்கள் இருந்தால் அந்த அணுவானது நிலைப்புத்தன்மை உடையது. இப்போ 24 எலக்ட்ரான். இப்போ 4மே ஈக்குவலாக இருக்குது. எல்லாத்துக்கும் 6 எலக்ட்ரான் எழுதலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே 2 எலக்ட்ரான் வந்துடுதா? மீதி எண்ம விதிக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படுது? 6 எலக்ட்ரான். 1 2 3 4 5 6. அதே போல் இந்த ஆக்சிஜனுக்கு 2 எலக்ட்ரான். மொத்தம் 24 எலக்ட்ரான். 6 போயிடுச்சு. மீதி 18 எலக்ட்ரான். 1 2 3 4 5 6. ஸோ இதில் 6 போயிடுச்சு. அதே போல் இதுக்கு 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 எல்லாம் பாருங்கள். இப்போ இந்த S எடுத்துக்கோங்க. 2 4 6 8 எண்ம விதி பூர்த்தி ஆகுது. இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. 2 4 6 8
எண்ம விதி பூர்த்தி ஆகுது. அதே போல் இந்த ஆக்சிஜன், அதே போல் இந்த ஆக்சிஜன், அதே போல் இந்த ஆக்சிஜன். ஸோ இதுதான் வந்து சல்ஃபேட். இங்கே 2 மைனஸ் கொடுத்துக்கிறதுனால இப்படி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி 2 மைனஸ் போடணும். அவ்வளோதான் பிள்ளைங்களா, ஈஸி. ஃபஸ்ட்டு மைய அணுவை எழுதிடணும். மைய அணுவை சுற்றி மற்ற அணுக்கள் எழுத ஆக்சிஜன் அணுக்களை எழுதிடணும். எழுதிட்டு பிறகு எழுதிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், இணைதிறன் எலக்ட்ரான்கள் எத்தனை அணு இருக்கோ, சல்ஃபர் ஒரு அணு, 4 ஆக்சிஜன், மொத்தம் 5 அணு இருக்குது. ஒவ்வொரு அணுடைய இணைதிறன் எலக்ட்ரானை கூட்டிக்கணும். இல்லை சல்ஃபரும் ஆக்சிஜனும் ஒரே தொகுதியில் வரதுனால 6 தான் இணைதிறன் எலக்ட்ரான். ஸோ மொத்தம் இதுக்கு 6, இதுக்கு 6, இதுக்கு 6 மொத்தம் 30 எலக்ட்ரான் எழுதிட்டோம். எழுதிட்ட பிறகு இங்கே 2 மைனஸ் இருந்தால் 2 எலக்ட்ரானை கூட்டிக்கணும். ஸோ 32 எலக்ட்ரான். இதுலேருந்து பிணைப்பு எலக்ட்ரானை கழிக்கணும். 2, 4, 6, 8 பிணைப்பு எலக்ட்ரானை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 24 எலக்ட்ரான் வரும். இந்த 24 எலக்ட்ரானை ஈக்குவலாக நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு எண்ம விதியை பாருங்கள். எண்ம விதி சரியாக இருந்துச்சுன்னா இதுதான் அதோட அமைப்பு, சரியான அமைப்பு வாய்ப்பாடு. தேங்க்யூ சில்ட்ரன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.